ஊருக்குள்ள நான் இப்படி தன்னம் தனிமையாக வந்திருக்கும் போது ஒரே ஒரு குச்சான குண்டு கூட காணுங்க. இல்ல குஞ்சு தேடுற குஞ்சு குஞ்சு தெரியா சரி அப்படியா சரி நான் போய் பாக்குறேன். ஐயோ அண்ணா ஆளை பாரு மூஞ்ச பாரு வாய பாரு பல்ல பாரு குட்டை ஆளுக்கு கண்ணை கீழே வச்சிருக்கிறீங்க மேல வச்சிருக்கிறேன் உனக்கு ஒரு லாரி கிடைக்கல பஸ் கிடைக்கல புட்டைக்கு பாரு வாய் பூஜை ஒரே முட்டை அடிக்கிறான். ஆம்பளை மரியாதை பேச்சு ஆம்பளை மரியாதை பேச்சு பொம்பளை மரியாதை கொடுத்து பேசு. என்னடா என்ன டாபா இல்லடா ஏ பிள்ளைங்க பாரு பிள்ளைங்க அப்படிதான் குறையும் ஏத்துக்கலாம் பாரு மரியாதை பேசு பிள்ளை நீ மரியாதையா பேசு போடி போடா போடி கஞ்சாவளம்ப போடா புண்டவாளம்ப அடேங்கப்பா ஹாய் காடு இன்னும் எப்படி ரைட் பல்லல சரியா போச்சு ஆமா புண்டவாயிங்க அப்பா வேறங்கனே வாய் நம்ம வாய் கருப்பு திங்குது. ஆமா எலும்பு கடிக்குது வாட்டர் குடிக்குது பட்டனியா திங்குது. இந்த புண்டவாய் என்ன திங்குது அது கேளத இங்க பாரு பலவல்ல பேசுனா பரிசு ஒரு பிள்ளை பத்தா அப்படி அது போல இருந்தாலும் சீராக தெய்வீக ராஜசபை தெய்வசபை அண்ணா இருந்தாலும் என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம் அப்புறம் பாடலாம் அப்படியா சீராக இருக்கும் தெய்வீக ராஜசபை சரி இந்த ராஜசபை முன்பதாக அனைவற்று பேர் இங்கு கடல் அலை போல் காட்சியளிக்கிறது. இருந்தாலும் என்ன விஷயம் வைத்த வேண்டுதல் நிறைவேற்ற காரணத்தால் இன்று ஒரு 20 தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்று செய்துள்ளார்கள். இன்னும் என் பெண்குலத்தை பாராட்டி அவரவர் சொத்திலிருந்து பின்வாங்கியிருக்கிறார்கள். இன்னும் கூத்து பார்க்கிற அனைத்து நல்ல வல்லங்களும் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆண் போன பக்கமெல்லாம் அரசு பெற்றாண்டு பெண் போன பக்கமெல்லாம் பெற்ற பெருகி எந்த முகம் போனாலும் அந்த முகமாகி சீர சிறப்போட வாழ்ந்திருக்க வேண்டுகிறோம். ராமோதயம் இருந்தாலும் இன்று அரங்கேற்று செய்துள்ள நாடகம் என்ன நாடகம் இன்னைக்கு குருபத்திர வதை இல்லை என்றால் ராமர் பிறப்பு அதாவது ராமாயணத்துக்கு இது முதல் காண்டம். அதாவது இதுதான் ஆரம்பமே ராமாயணத்துக்கு முதல் ஆரம்பமே அதாவது குருபத்திர வதை ராமர் பிறப்பு. இருந்தாலும் இப்ப கொண்ட நாடகத்துல தற்பார் விஷயமாக நான் வந்திருக்கும் போது நான் யார் எழுதுகிறேன் சொல்லவா அடியே நான்
பருவமுள்ள தோலக்குள்ள என் பெயர் வயதால் வச்சிருக்கிறேன். உனக்கு நுழைஞ்சதா? உன் பேரு என்ன, உன் புரியும் என்ன அப்படின்னு விளக்கம் சொன்னால் தெரியும். மற்ற விலைகளுக்கு உச்சமில்லாத ரூபி. சரி, ஆயிரம் தாதிமர்கள் ஆராய்ச்சி எழுதி விற்க என் பெயரோ அருகே கைகை என்று வைக்கலாம். ஓ கைகை, உண்மைதான். அம்மா உங்க பேரு கைகை. அப்படி கையகை என்றாலும் உன் தாய் தந்தை யாரு? அம்மம்மா, என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசம நாடுகள் ஆமா சரி, அங்கத்திலே பெற்றெடுத்து எனது தாய் தந்தை யாரு யாரென்று சொல்லவா? அரியா என்ன தவமா தவ கடந்து என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையார் கேங்கை ராஜன் என் தந்தையார், கேங்கை ராணி என் தாயார். நான் பிறந்திருந்தாலும் அம்மம்மா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆயிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஆகுதா? என்னது படம் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆயிட்டு இருக்குது. ஒண்ணு கேட்டாங்க, ஒண்ணு கேட்டாங்க, ஒண்ணு கேட்டாங்க, நல்லா அடக்கமான பொண்ணா இருக்கணும் அப்படின்னு பொட்டியாரு கேட்டாங்க.